வணக்கம். மார்கழி மாதம் 16வது நாள், 16வது பாசுரம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்ற ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். அவள் அருளிய இந்த திருப்பாவையிலே இன்றைக்கு நாம் 16வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். 16லிருந்து 22 பாசுரங்கள் வரைக்கும் கண்ணனை துயில் எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார். முதல் பாடலிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். இந்த பாசுரத்திலே மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளையும் ஆயர்பாடியினுடைய செல்வ வளங்களை பற்றியெல்லாம் கோதையார் மிக சிறப்பாக கூறினார். இரண்டாவது பாசுரத்திலே பாவை நோன்பு இருக்கின்ற சமயத்தில் எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் என்று பாவை நோன்பு இருக்கின்ற போது நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்க விதிகளை பற்றி ஆண்டாள் மிக அழகாக பதிவு செய்தாள். மூன்றாவது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய பகவானுடைய திருநாமங்களை உச்சரித்து நாம் பாவை நோன்பு செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள், மாதம் மும்மாறி பொய்து ஓங்கு செரு பெண் நல்லூடு கயலுகல பூங்குவளை போதி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று பாடினார். அடுத்து நான்காவது பாசுரத்திலே வருண பகவானிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறாய். நாங்கள் இந்த மண்ணுலகத்திலே வாழக்கூடிய வகையில் வருண பகவானே நீ மழையை பொழிய வேண்டும், ஆழிமழை கன்றா ஒன்று நீ கைகரவேன் என்று கூறினார். ஐந்தாவது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆயர்குலச் சிறுமியை அவளுடைய தோழிமார்களும் ஆண்டாளும் இணைந்து வந்து துயில் எழுப்புவதைப் போல பாடியிருக்கிறார். இப்பொழுது 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடிதோறும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியோருக்கு மறைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்து நாம் துயிலழ பாடுவான் வாயினால் முன்னம் முன்னம் மாற்றையதே அம்மானி நேச நிலைக்கதவம் நீக்கிலோர் எம்பாவாய். இங்கே கண்ணனை துயில் எழுப்புகிறார்கள் ஆயர்குலச் சிறுமிகள். சென்ற பாடலிலே தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை துயில் எழுப்பி அவளோடு சேர்ந்து கோதை நாச்சியாரும் தன்னுடைய தோழிமார்களோடு இணைந்து கண்ணன் வாழுகின்ற நந்தகோபருடைய அரண்மனைக்கு செல்கிறார்கள். இப்பொழுது நந்தகோபருடைய வாயில் காப்பாளனை பார்த்து இந்த ஆயர்குலச் சிறுமிகள் பாடுகிறார்கள், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நாயகனாக நின்ற நந்தகோபன், ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபருடைய அரண்மனையை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய வாயில் காப்பானே, கொடிதோறும் அரண்மனையை சுற்றி கொடிகள் பறக்கின்றன, தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு சிறந்து விளங்கக்கூடிய மாட மாளிகை தான் நந்தகோபருடைய மாட மாளிகை. அதை நந்தகோபருடைய வாயில் காப்பான் காத்து கொண்டிருக்கிறான். அந்த வாயில் காப்பானுடைய பெயரை கூட இந்த ஆயர் சிறுமியர்கள் கூறவில்லை. நந்தகோபருடைய கோயில் காப்பானே. கோயில் என்றால் இறைவன் வாழுகிற இடத்திற்கு கோயில் என்று இப்பொழுது பெயர். ஆனால் சங்க காலத்திலே கோயில் என்றால் அரசன் வாழக்கூடிய இடத்துக்கு தான் கோயில் என்று பெயர். பிற்காலத்திலே அது தெய்வம் வாழுகிற இடமாக கருதப்படுகிறது. கோதை நாச்சியார் அவர்கள் இந்த பாசுரத்தை பாடுகிற சமயத்திலே கோயில் என்று இந்த ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். கோயில் என்றால் இங்கே அரசன் நந்தகோபருடைய திருமாளிகை. எனவே கோயில் காப்பானே, நந்தகோபருடைய பெரும் மாளிகையை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய வாயில் காப்பானே, கொடிதோன்றும் வாரண வாயில் காப்பானே,
கொடிகள் கட்டப்பட்டிருக்கிற, தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிற, பெரு பெரும் வாயில்களையெல்லாம் காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய வாயில் காப்பவனே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அழகிய வைரம், வைடூரியம், மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய மணிகள் பதிக்கப்பட்ட பெரும் கதவுகள், அப்பேற்பட்ட கதவை வாயில் காப்பானே நீ திறப்பாய். நாங்கள் எல்லாம் கண்ணன் எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக இந்த மார்கழி மாதத்திலே பனி பொழிகின்ற இந்த விடியற்காலை நேரத்திலே நாங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம். எனவே வாயில் காப்பானே, உன்னுடைய வாயில் கதவை திறப்பாயாக. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியோருக்கும் அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நாங்கள் நேற்று யமுனை நதிக்கரை ஓரமாக கண்ணனோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். கண்ணன் எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். நீங்கள் எல்லோரும் நாளைக்கு வந்து என்னை துயில் எழுப்புங்கள், நான் எழுந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறேன் என்று கூறினான். எனவே மாயன் மணிவண்ணன், மாயங்கள் செய்வதிலே வல்லவனாக இருக்கக்கூடிய அந்த மணிவண்ணனாகிய எம்பெருமான் நென்னலே நேர்த்தே எங்களுக்கு அவன் வாய் நேர்ந்தான், ஒரு உறுதிமொழி அளித்தான். என்ன உறுதிமொழி என்றால், நீங்கள் அனைவரும் என்னை வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுங்கள், நான் எழுந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை தருகிறேன் என்று அவன் சொன்னான். தூயோமாய் வந்தோம். நாங்கள் எல்லோரும் யமுனை நதியிலே நீராடிவிட்டு தூய உள்ளத்தோடும் தூய மனதோடும் இறைவனை திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். துயிலெழப் பாடுவான் வாயாலே முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி. வாயாலே முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி. தயவுசெய்து வாயில் கதவை திறக்க மாட்டேன் என்று மட்டும் நீ சொல்லிவிடாதே. அதனால் வேகமாக வந்து வாயில் கதவை திற. கண்ணன் எங்களுக்கு எப்பொழுதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டான். நிச்சயமாக அவன் எழுந்து எங்களுக்கு வேண்டிய அருளை வழங்குவான். எனவே திறக்க மாட்டேன் என்று சொல்லாமல் வந்து வாயில் கதவை திறப்பாயாக. ஏலோர் எம்பாவாய் என்று, ஏ பாவையே என்று வாயில் காப்பவனை பார்த்தும், அங்கே உள்ளே அரண்மனையிலே இருக்கக்கூடிய தோழியர்களையும் வேலை செய்யக்கூடிய பெண்களை பார்த்தும் இந்த ஆயர் சிறுமிகள் பாடுவதாக இந்த திருப்பாசுரம் அமைந்திருக்கிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியோருக்கும் அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்து நாம் துயிலெழ பாடுவான் வாயினால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி. நேச நிலை கதவம் நீக்கிலோர் எம்பாவாய். நேச நிலை கதவம், அதாவது வாயிலோடு சேர்ந்து புனையப்பட்டிருக்கக்கூடிய கதவை தயவு செய்து திறங்கள். கண்ணன் எம்பெருமான் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்று இந்த திருப்பாசுரத்திலே திருப்பள்ளி எழுச்சியாக கண்ணனை துயில் எழுப்புகிறார்கள். நந்தகோபருடைய மாளிகைக்கு சென்று கண்ணனை துயில் எழுப்புவதாக இந்த திருப்பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம். நாளை சந்திப்போம்.